ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துபின் இளம்பிரை போலுமெயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தையில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே உனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்லார்கள் மிக வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி பொன்முனிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி என்பது நமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பொட்டுகளுக்கும் மனங்களுக்கும் குருநாதர் சுந்தரஜை அவருடைய திருவடிகளையும் மனங்களை செல்வால் வணங்குகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து எனக்கு இந்த சித்தாந்த ஜோதிட திருமண பொருத்தத்தை அருளி செய்த மணவாசகர் அவருடைய திருவடிகளையும் மிகண்டாருடைய திருவடிகளையும் உச்சி மேல் குவித்து வணங்குகின்றேன். பாண்டி குருமணிநாதர் அடிமை அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போறது திருமண பொருத்தம். திருமண பொருத்தத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு 10 வீடியோ இதுல கொடுத்திருக்கோம். அதாவது பாக்கியநாதன் சாரோட சேனல்ல கொடுத்து திருமண பொருத்தம் என்பது ஏதோ 10 பொருத்தத்தை பார்த்துட்டு அதுக்கு ரிசல்ட் சொல்றது இல்லை. திருமண பொருத்தம் என்பது பஞ்சாங்கமாக தெரிஞ்சா திருமண பொருத்தம் பார்க்கலாம், பொருத்தம் தானே சார் அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை பெற்றவங்களோ ஒரு பையனை பெற்றவங்களோ அந்த குழந்தைய உயிருக்கு உயிரா வளர்த்துவாங்க. அந்த குழந்தை உயிருக்கு உயிரா எல்லாமே கொடுத்து, அதாவது தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையவே அந்த குழந்தைக்கு ஈடாக்கி வளர்த்தி கொண்டு வராங்க. அப்படிப்பட்டவங்க அந்த குழந்தைக்கு வேணுங்கிற துணியோ அந்த குழந்தைக்கு படிக்க வைக்கிற ஸ்கூலோ ஒவ்வொரு விஷயத்திலையும் தங்களுக்கு பிடிச்சதா பார்த்து, குழந்தைக்கு பிடிச்சதா பார்த்து செய்யறாங்க. ஆனா இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் ஜோதிடருக்கும் பிடிக்குதா அப்படின்ட்டு 3வது மனுஷனான நம்மை தேடி நம்மகிட்ட வர்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு கவனத்தோட அதை பார்க்கணும். அப்ப எவ்வளவு கவனம் நமக்கு அதுல வேணும் யோசிச்சு பாருங்க. திருமண வாழ்க்கை என்பது லக்ன பாவகம் என்பது ஜாதகம் என்றால், இந்த லக்ன பாவகத்திற்கு துணை நிற்கும் பாவகம் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும். இந்த ரெண்டு காடு. லக்னம் என்ற ஜாதகம் நிற்பதற்கு ஒரு ஆதாரமாக பயன்படுவது 5, 9. ஒன்று பூர்வ புண்ணியஸ்தானம், ஒன்று பாக்கியஸ்தானம். சித்தாந்தத்திலே இது சித்தத்தை ஒன்று குறிக்கின்றது, இன்னொன்று விஞ்ஞான உடலை குறிக்கின்றது. மன உடலும் விஞ்ஞான உடலும். மனிதன் நின்று இயங்குகின்ற பாவகம் 3, 7, 11. அதுல 7ஆம் பாவகத்தோடு தான் அவன் தொடர்பு கொள்வான். 7ஆம் பாவகம் என்பது லக்ன பாவகத்துக்கு எதிரான பாவகம் தான். இது பகல் என்றால் அது இரவு. சரி, இது பகல் இரவு எதிரான பாவமாச்சே அப்படின்ட்டு விட்டுவிட முடியாது. நம்ம இல்லாத ஒன்று இடத்துல தான் நமக்கு ஈர்ப்பே வரும். நமக்கு இருக்கிறது ஈர்ப்பு வருமா? இப்ப நம்ம ரெனால்டு கார் வச்சிருக்கோம், திருப்பி ரெனால்டு காரா வாங்குவோம். திருப்பி இல்லாத ஒரு கம்பெனில இல்லாத ஒரு புது மாடல் தான் பார்த்து வாங்குவோம். யோசிச்சு பாருங்க. நமக்கு இல்லாத ஒண்ணு மேலதான் நமக்கு ஈர்ப்பு வரும், இருக்கிறது மேல ஈர்ப்பு வராது. அதுதான் உலக நீதி. அதுபோல தன்னில் இல்லாத பெண்மையை கண்டு ஆண் மயங்குகிறான், தன்னில் இல்லாத ஆண்மையை கண்டு பெண் மயங்குகிறான். இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான், அதுதான் ஒரு ஜாதகர் நின்று இயங்கும் மையப்புள்ளியே. ஒன்று சமூகம், ஒன்று வாழ்க்கை துணை. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து விட்டோம், வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து முடித்து விட்டோம் என்றால் இல்வாழ்க்கை தான். அதான் வள்ளுவர் இல்வாழ்க்கை, அதாவது அறத்துப்பாலியே இல்வாழ்க்கை சொல்லிடுறார். இல்லறம் என்று சொல்கிறார், இல்ல அறம் என்று சொல்கிறார். ஏன் காமத்து பால் கொண்டு இல்லறத்தை வச்சிருக்கலாம்ல? காமத்து பால் இல்லறத்தினால் பெறக்கூடிய இன்பம். ஆனால் இல்வாழ்க்கை என்பது அறத்தோடு ஒப்பிட்டு அதை அறத்துப்பாலில் வைக்கிறார். காமத்து பாலை கொண்டே தனியா வைக்கிறார். தனி ஒரு அதிகாரம் பெற்று கணவன் மனைவிக்குள்ள அந்த காமத்தை எப்படி அனுபவிக்கலாம், அந்த காமம் எவ்வளவு இன்பத்தை கொடுக்கும் என்பதை அங்கு கொண்டு வைக்கிறார். இந்த காமம் அப்படிங்கிறதே இல்வாழ்க்கை, இல்லறம் போரடிக்க கூடாது. கணவன் மனைவிக்குள் ஊடலும் காதலும் வேணும். ஊடலும் காதலும் இல்லாமல் அப்படியே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மாட்டுக்கு அது போகுது, இது மாட்டுக்கு இது போகுதுன்னா நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அது என்ன இல்வாழ்க்கை?
அப்ப அங்க பொருத்தம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த குழந்தைங்க சொல்றாங்க, என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத, உன்னோட சுதந்திரத்துல நான் தலையிடல. ஒரு வாழ்க்கை என்று வந்துவிட்டாலே இருவரும் விட்டுக் கொடுத்து வருவதுதான் வாழ்க்கை. தன்னுடைய சுதந்திரத்தை கொஞ்சம், உன்னுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுத்து, நான் உனக்காக, நீ எனக்காக உயிரில் உயர்ந்த காதலாக, அதாவது நான் நீயாக மாற வேண்டும், நீ நானாக மாற வேண்டும். ஒருவர் ஒருவராக மாற வேண்டும். மனைவியினுடைய ஆசைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் கணவன் மாற வேண்டும் அந்த தன்மைக்கு. கணவனுடைய ஆசைகள், சிந்தனைகள் எல்லாம் மனைவி மாறிவிட்டால் அங்கு பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஒருவர் ஒருவராக மாறிவிட்டால் இருவரும் ஒருவராகி விடுகிறார்கள். அந்த இருவரும் ஒருவராக வர வேண்டும் என்றால் இந்த திருமண பொருத்தம், இன்னைக்கு நாம போடக்கூடிய இந்த வகுப்பு, திருமண பொருத்த வகுப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். 7ஆம் பாவகம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியே. நம்ம ஒவ்வொரு மனிதனும் இயங்குவது 7ஆம் பாவத்துக்காகத்தான். இது அகங்காரம் என்றால் அது மமகாரம். நான் சம்பாதித்த பொருள், என் வீடு, என் மனைவி, என் கணவன், என் குழந்தை, என் சொத்து, எல்லாமே மமகாரம். காலையில எந்திரிச்சு மனிதன் பொழுதுக்கும் ஓடுவதற்கு இந்த மமகாரம் ஆகிய இன்பத்தை தேடித்தான், மாயையை தேடித்தான். இந்த வாழ்க்கையே ஒரு மாயை தான். அது வேண்டாம் என்றால் காட்டுக்கு போயிடலாம். இந்த உலகத்தில் மனிதன் வெற்றி கொள்வதும் தான் வாழ்வதை காட்டுவதும் எதுக்காக? இந்த 7ஆம் பாவத்துக்காகத்தான். ஒரு அழகான பங்களா கட்டுறான், அது யாருக்காக? சமூகத்துக்காக. சமூகத்தையே இவன் வாழ்ந்தாலும் சமூகத்துக்கு அவன் அந்தஸ்தை காட்டணும். தன் குடியிலே உயர்ந்திருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும். அதுக்காகத்தான் அத்தனை பண்றேன். அதுபோல அது யாருக்காக கட்டித்தாரா? தன் மனைவிக்காக, தன் குடும்பத்துக்காக. அப்போ இந்த 7ஆம் பாவமே எனக்கு வேண்டாம் என்றால் நம்ம தனியா ஒரு மனுஷன் போய் ஒரு காட்டுக்குள்ள வீட்டை கட்டி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது என்ன பெரிய வீடு பங்களா கட்டி அது பெயிண்ட் பண்ணி வர்ணம் பூசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. யார் பார்க்க போறா? சிங்கம் புலி பார்க்கணும்னு கட்டுறானா? அப்போ இல்வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை சரியாக ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் முட்டாளும் மிகப்பெரிய புத்திசாலியாக ஆகிவிடுவான். அவன் வாழ்க்கை எங்கேயோ உச்சத்துக்கு போய்விடும். ஒரு பெண்ணுக்கு அப்படித்தான், ஒரு ஆணுக்கு அப்படித்தான். வாழ்க்கை துணை நலம் என்றே திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த வாழ்க்கை துணை நன்றாக அமைந்து விட்டாலே, ஏன் அவ்வளவு வள்ளுவர் ஒரு வலியுறுத்துறாரு? ஒரு இல்லறம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்போடும் அறத்தோடும் வாழவில்லை என்றால் அன்பும் அறமும், அந்த அன்பு பொங்கி குடும்பத்தில் ததும்பணுங்கிறார். ஒரு மனித வாழ்க்கையே என்னைக்குமே ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் கல்யாணத்தை வரலும் அன்பை வாங்குகின்றவர்கள், உள்வாங்குகின்றவர்கள், அன்பை வாங்குகிறாங்க. அதாவது பிறருடைய தாயின் இடத்தில் அன்பை தனக்கு வாங்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அன்பை கொடுக்க பழகிறாங்க. கல்யாணத்தை வரலும் எதா இருந்தாலும் இவனே போட்டு சாப்பிட்டு மீதியோட வைக்க மாட்டான், போயிடுவான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தன் மனைவிக்குன்னு கொஞ்சம் வைப்பான். அவன் சாப்பிட்டாலும் இல்லையா, இதை பார்த்து இந்த அம்மாவுக்கு போறாம வரும். இதுவரையில் என்ன சாப்பிட்டியான கேட்கல. அப்பதான் அவன் அன்பை கொடுக்க பழகிறான். இதற்கு வள்ளுவர் சொல்றாரு, இதை நீ தடுக்காத. என் பையன் பாரு கரெக்டான ரூட்ல போறான், அப்பதான் அன்பை கொடுக்க பழகிறான். உனக்கு உன் கணவன் அப்படித்தானே கொடுத்தான். இதுவரையில் என்ன கேட்கலன்னு நீ சொல்றியே. மகனோடு போட்டி போடும். எப்பவுமே இந்த செவ்வாய் என்பது ஆண் பையன், சந்திரன் அம்மா, சுக்கிரன் மனைவி. எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கோ அந்த வீட்டுல மாமியார் மருமகள் பிரச்சனை கட்டாயம் வரும். ஏன் வருது அப்படின்னா, இந்த சந்திரன் செவ்வாய், ஏன்னா சந்திரன் தன் வீட்டில் நீசமாக்கும் செவ்வாயை, செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீசமாயிடும். தன்னை கொடுக்கும் பாவகம், அதே மாதிரி தன்னிடத்தில் வரும்போது அதை அப்படியே முழுசா அதனுடைய ஆற்றலை கூட எடுத்துக்கொள்ளும் பாவகம். அப்ப மகன் எனக்குத்தான் சொந்தம்னு தாய் சொல்லுவா. ஆனா 7ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணும்? மாயை, காமம், அன்பு, காதல் காட்டி மயக்கி அங்க இழுக்கும்.
நீ விட்டுறணும். அப்பதான் அவன் 7ஆம் பாவகத்தில் முழுமை பெற்றால்தான் அங்கே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அங்க அன்பு பொங்கினாதான் அங்கே அன்பு முதலிலே மனைவிக்கு கொடுக்கிறான், அப்புறம் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கிறான், தன் உறவினர்களுக்கு அன்பை கொடுக்கிறான். அன்பு பொங்கி 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 உறவினர்களுக்கு கொடுத்து, அப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து உறவினர்களுக்கு கொடுத்து, சமூகத்துக்கு கொடுத்து, இந்த சமூகத்துக்குள் அன்பு பரவும் போது அது அருளாக மாறும். அந்த அருள் முக்தியாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். ஒரே குரல்ல முடிச்சிட்டாரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான். நீ தெய்வத்துக்குள்ள போகணுமா? வையத்துள், இந்த பூமியில நல்ல மனைவியோடு நல்ல கணவனோடு சுகித்து இன்புற்று நல்ல உறவோடு அறத்தோடு உயர்ந்து வாழ்ந்து விட்டாய் என்றால் உனக்கு முக்திப்பா. நீ தவம் செய்ய வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், உனக்கு முக்தி. வள்ளுவருடைய வாக்கு பொய்யாகுமா? தாடிக்காரருடைய வாக்கு பொய்யாகுமா? அந்த தெய்வ புலவனுடைய வாக்கு பொய்யாகுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாமே அறகுறையாவே போயிடுறோம் வாழ்க்கையில். அரை வாழ்க்கையோட வாழ்றதில்லை. சிலர் பையனுக்கு, சிலர் குழந்தைக்காக வாழ்றோம், சிலர் சமூகத்துக்காக என்னடா பண்றது வாழ்றோம். ஏன்? நல்ல வாழ்க்கை துணை அமையறது இல்லை, சகிச்சுக்கிட்டு வாழ்றோம், என்னடா பண்றது வாழ்றோம். அப்புறம் அரைகுறையாக நாங்க எங்க வையத்தில் வைக்கப்படும், வையத்தில் வாழ்வாங்க வாழ்வான் மானுரியின் தெய்வத்தில் வைக்கப்படுவான்னு போறது. அப்புறம் எங்க தெய்வம் அவனுக்கு கிடைக்கும்? வீட்டுக்காரி விரட்டுறான்னு சாமியாரா போய் எவனாவது முக்கிய அடைவானா? யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் ஒருத்தர் வீட்டுக்காரி விரட்டுறான்னு திருவரம்புரம் போனான். போயிட்டு நல்ல மழை வர மாதிரி இருந்தது. ஒடியாந்தான். வீட்டுக்காரி கேட்டா, என்னங்க நான் சன்னியாசம் போறேன்னு போனீங்க, திருப்பி வாரீங்கன்னு. நல்ல பொண்டாட்டி அதான் கேட்பான். அட சுண்ணாம்பு டப்பா வெளியில இருக்குது, மழை வந்தா நனைஞ்சு போய் எடுத்து உள்ளுக்கு வைனானா. அப்படித்தான் இருக்கு நம்ம புலப்பு. அப்படித்தான் இருக்கு. வையத்தில் வாழ்வாங்கு வாழாதவன் தெய்வத்தை தேடி போனான். அப்படித்தான் இருக்கு புலம். அப்போ திருமண பொருத்தம் என்பது மிக முக்கியம். 7ஆம் பாவம் அவுட்னா எவ்வளவு பெரிய மனிதனும் விழுந்து விடுவான். இப்ப இதில் மிக முக்கியம் என்பது பாவகங்கள் ரீதியான பொருத்தம். 12 பாவகங்களும் 12 பாவகங்கள்ல 12 வகையான குணங்கள் இருக்கு, 12 வகையான கர்மாக்கள் இருக்கு, 12 வகையான பக்குவங்கள் இருக்கு, ஆன்ம பக்குவங்கள் இருக்கு. ஒத்த பக்குவமுள்ள ஆன்மாக்களை இணைக்கும் பொழுது அவங்க உயர்ந்து வாழ்வார்கள் என்பதே இந்த திருமண பொருத்த வகுப்பு 6 பிரிவுகளாக உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த வகுப்பு அதனுடைய நோக்கம்தான் உங்களுக்கு பயன்படணும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து தெய்வத்தில் நீங்க எல்லாம் வைக்கப்படுற அளவுக்கு வாழணுங்கிற ஒரு இறையருள் கொடுத்த எண்ணத்தால், நான் கொடுக்கல, இறையருள் கொடுத்த எண்ணத்தால் இதை இலவசமாக உங்களுக்கு நான் யூடியூப்ல 6 பகுதியா கொடுக்குறேன். தவறான இந்த திருமண பொருத்த வகுப்பை பாருங்க. இது ஜோதிடர் மட்டுமல்ல, சாமானிய மக்களும் பாருங்க. இது ஜோதிடருக்கான பதிவு நீங்க வெற்றாதீங்க. உங்களுக்கும் ஒரு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும், ஒரு பையன் இருப்பான். நாளைக்கு எதுவுமே தெரியல, ஜோசியர் தான் சொன்னாருன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சதாதான் நீங்க கேள்வி கேட்கலாம். உங்க குழந்தை வாழ்க்கைக்காக நான் பேசுறேன். என்னை பயன்படுத்தி கொண்டால் இறைவன், இது நான் கொடுக்கல, முதலே சொன்னேன், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்குது. எனக்கு கொடுத்து நான் ஒரு கருவி உங்களுக்கு கொடுக்குறேன். பயன்படுத்திக்கிட்டா நல்லது, உங்கள் வாழ்க்கை உயர்வடையும். ஏன்னா தெய்வம் கொடுக்குது, நான் கொடுக்கலன்னு மறுபடி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். தெய்வம் கொடுப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஒரே ஆசைதான். உங்க குழந்தைகளும் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து தெய்வத்தில் வைக்கப்படும் அளவுக்கு வாழ வேண்டும். இல்லறம் என்ற இனிய வாழ்க்கையில்
அந்த இல்லற இன்பத்தில் காமத்தையும் போகத்தையும் அறத்தையும் செய்து அறத்தோடு காமத்தை அனுபவித்து உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். இந்த 6 பகுதிகளையும் தவறாம பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதிவுகளை போடுங்க. ஒவ்வொரு பகுதியும் 1/2 மணி நேரம் இருக்கும். அதை ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு தடவைக்கு 4 தடவை கேளுங்க. பாவகங்கள் ரீதியான பொருத்தம் என்னங்கிறது புரியும். என்ன மாதிரி அன்பு யாருக்கு வரும்? மனிதன் 2 வகை, வெறும் வகை 2. ஒன்னு உணர்வு சார்ந்த மனிதன், ஒன்று பொருள் சார்ந்த மனிதன். 3வது இந்த உணர்வையும் பெருசா எடுத்துக்க மாட்டான், பொருளையும் பெருசா எடுத்துக்க மாட்டான். இப்படி ஒரு மனிதன். இந்த 2லயும் அடிபட்டவர். பொருளையும் பெருசா மதிக்க மாட்டான், உணர்வையும் பெருசா மதிக்க மாட்டான். ஆனால் மனிதன் உணர்வு சார்ந்துதான் இருக்கணும். இந்த ஆன்மாக்கள் எப்படி பக்குவப்படுதோ அப்படித்தான் வரும். அதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுக்காக இந்த பதிவை தர்றோம். எல்லாரும் பார்த்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வெயிலும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் உங்கள் அனைத்து குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சிறப்பான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் பேசுறது நல்லா கேக்குதா? கிளியர் சார், கிளியர் சார். சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி திருப்பி ஆன் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பாத்துங்க சார். ஆன் ஆயிடுச்சு இல்ல? ஆன் ஆயிடுச்சு சார், ஆன் ஆயிடுச்சு. சிற்றன்பலம் பாலும் கிளிதேனும் பருப்பும் இவை 4ம் நான் கலந்து உனக்கு தருவேன். செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்க தமிழ் 3ம் எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமர் பாண்டி பொறுமணிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமியம் நமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மேய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுடைய திருவடிகளையும் மனமொழி மேய்களால் வணங்குகின்றேன். இந்த சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து அந்த நூலின் மூலம் சித்தாந்தத்தை ஜோதிடத்துடன் இணைக்க பேரருள் புரிந்து அவர் திருவருளையும் கொடுத்த மனவாசம் கலந்த தேவருடைய திருவடிகளையும் மெய்கண்டாருடைய திருவடிகளையும் உச்சிமேல் குறித்து மனமொழி மேய்களால் வணங்குகின்றேன். சுவாசிக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல போக போறோம். அது மட்டும் இல்ல, வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்றதை விட எப்படி சொல்றது, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதோட ஒரு ஜோதிடருக்கு தேவையான விஷயம், ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம இங்கதான் குழம்புவோம். இது முக்கியமா திருமண பொருத்தங்கிறது ஜாதகம் பார்க்கறத விட கடினமான விஷயம். அப்போ இதுல எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல முக்கியமான டாபிக்ல போக போறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாமா? கவனமா கேளுங்க கிளாஸ. தரகேஸ்வரி அவங்க மைக் வேலை செய்யலன்னு மெசேஜ் சார். மைக் ஏதோ மைக்ரோஃபோன் வேலை செய்யணும்னு கொடுத்தாங்க சார். ரேவதி இப்போ இதுவரையிலும் நம்ம பலன் எடுக்கிறத பத்தி பார்த்தோம். நான் அது எங்கேயோ இருக்கு, அதை பார்க்கணும் நிறையா. இடையில இந்த கிளாஸ் ஏன் கொடுக்குறேன்னா, ஒரேடியே நம்ம அதிலே போயிட்டு இருந்தா ஒரு போர் அடிச்சிடும். 2வது விஷயம் என்னன்னா, திருமண பொருத்தம் தெரியணும் இங்கிட்டு வராங்க, ஏதோ ஒரு விஷயமாவது கத்துக்கணும் அல்லவா? இப்போ நம்ம திருமண பொருத்தம் தனி கிளாஸ் போட போறோம். அது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு 397 பக்கம் சொல்றோம் பாருங்க. இதோட அதிகமா உள்ளுக்கு இருக்கு திருமண பொருத்தத்துல. நம்ம அது பூரா படிக்க போறோம். இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அடிப்படையான முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால
இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா சார் வேற, சுப்பிரமணிய சார் வந்து திருமண பொருத்தத்தை கொடுங்க சார், ஒரு கிளாஸ் தான் கொடுங்க சார், கொஞ்சமா கொடுங்க சார்னு கேட்டாரு. அது அவருடைய அவர் கேட்டதுக்கு வந்து உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லியாச்சு, பர்மிஷன் கொடுத்தாச்சு. குருவே சரணம், குருவே அதாவது நம்ம மேல போட்டிருக்கிற ஸ்லோகம் வந்து எஸ்யாம் மனஸ் சமயுத்தாம் தாமவோ விவேக புதா சர்வனு குண. இந்த ஸ்லோகத்தை எழுதுனது வந்து மகாகவி காளிதாசர். மகாகவி காளிதாசர் என்ன சொல்றாருன்னு இந்த ஸ்லோகத்துல இருந்து, எந்த பெண்ணிடத்தில் தன் மனசானது இயற்கையாகவே போய் பொருந்துகின்றோ அந்த பெண்ணையே புத்திசாலியான் திருமணம் செய்து கொள்வான். திருமணம் என்பது பூர்வ ஜென்ம பந்தமே. பூர்வ ஜென்மத்தில் நம்மோடு வாழ்ந்த மனைவியோ தோழனோ தோழியோ காதலியோ காதலனோ அப்படி நெருங்கிய உறவுதான் மனைவியாக கணவனாக வரும். இது சுப கர்மா. நம்மை பழிவாங்க துடிக்கும் ஒரு உயிர் தான் கணவனாக மனைவியாக வரும். இது பூர்வ ஜென்ம நாம் செய்த பாவ கர்மா. இந்த 2 விஷயத்திலிருந்து தான் வாழ்க்கை துணை நமக்கு வரும். இது மகாகவி காளிதாசர் சொல்லக்கூடிய வாக்கியம். திருமண பந்தம் என்பது ஒன்று, நம்மோடு பழகாத ஒரு நபர் நமக்கு திருமண பந்தமா வரவே வராது. நம்முடைய வாழ்க்கை துணை என்பது ஒன்று நம்முடைய எதிரி, ஒன்று நம்முடைய தோழி தோழன் நண்பன் இல்ல மனைவி, போன ஜென்மத்துடைய மனைவி அது கணவன். இவங்களை தவிர யாரும் நம்முடைய திருமண பந்தத்துல வந்து கலந்துக்க முடியாது. திருமண பந்தத்துக்குள்ள வரவே முடியாது. அதுதான் வேதம் சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனாலதான் நம்ம அந்த சொல்றோம்ல, உனக்குன்னு இன்னொருக்காக பிறக்க போகுது சொல்றோம்ல, அவனுக்குன்னு பிறக்கும் போதே படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தவிர வேற யாருமே வர முடியாது. வாழ்க்கை துணையாக எப்படி வேணாலும் வாழ முடியாது. வாழ்க்கை துணையாக வராது. நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோ, லவ் மேரேஜ் பண்ணிக்கோ, இல்ல வந்து என்ன சொல்றது, நாத்திகனா இருந்து கூட நீ எந்த முறைப்படி வேணாலும் திருமணம் பண்ணிக்கோ. ஆனால் நீ திருமணம் பண்ணிக்கோன்னு வரக்கூடிய உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவோடு தொடர்புடைய ஒரு நபரை தவிர மற்ற நபர் வர முடியாது. வந்தாலும் டைவர்ஸ் ஆகுது. டைவர்ஸ் ஆகுதுன்னா ஏன் ஆகுது? பூர்வ ஜென்ம கர்மாவோடு தொடர்பு இல்லாத நபர் உங்களோட வாழ முடியாது. எதனால கேட்டா, தாம்பத்தியத்தின் மூலம் இருவருடைய ரத்தத்துல வந்து கர்மாக்கள் கலக்குது. இரு கர்மாக்களுடைய கலப்பு அப்படிங்கிறது இந்த கர்மா இந்த கர்மாவோடு அந்த கர்மாவோடு கலக்கும் போது அது பிளஸ் பண்ணுதா இல்ல மைனஸ் பண்ணுதா இல்ல வெட்டி விடுதா, அதை பொறுத்தா இருக்கு. அதான் மிக உண்மை. அதை நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு வந்து பாவக ரீதியாக ஏன் 6, 8, 12வது லக்னம், 6, 8, 12வது லக்னத்தை நாம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறோம். அது பெரும்பகுதி நம்ம நிறைய ஜாதகம் திருமணத்துக்கு குறிச்ச ஜாதகத்தை பார்த்தா, திருமணம் பொறுத்தது பார்த்தா 6, 8, 12 பத்தி ஜோசியரோட கண்டுக்கிறதே இல்லை. திருமணம் பொறுத்திருக்குன்னு அந்த ஜோசியர் சொன்னா சார்னு அனுப்புறாங்க. அது 6, 8, 12 லக்னத்தை சர்வசாதாரணமா போட்டுடுறாங்க. சர்வசாதாரணமா நட்சத்திர பொறுத்து பார்த்தா 6, 8, 12 லக்னத்தை பத்தி அவங்க கவனிக்கிறதே இல்லை. அதே மாதிரி லக்னாதிபதி 6, 8, 12 போய் இருக்காருன்னா அதையும் கவனிக்கிறது இல்லை. ஒருத்தருடைய லக்னாதிபதி இன்னொருத்தருடைய ஜாதகத்துல 6, 8, 12 இருக்கக்கூடாது. 6, 8, 12 போய் வரும்போது அதை பத்தி அவங்க சட்டையே பண்ணிக்கிறது இல்லை. திருமணம் பொறுத்தவரை சாதாரண விஷயம் இல்லை. நம்மை நம்பி வர்றாங்க. இந்த தொழிலேயே, ஜோதிட தொழிலேயே மிக உயர்ந்த ஒரு தொழில். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தை ஒரு மகளை எவ்வளவு வருஷம் அவன் வாழ்றதே அந்த குழந்தைக்காகத்தான் இருக்கும். அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் குழந்தைக்காக வாழ்வான். அந்த குழந்தைக்காக தான் சம்பாதிப்பான். அந்த குழந்தையை பார்த்து பார்த்து படிக்க வைப்பான், பார்த்து பார்த்து துணி எடுத்து கொடுப்பான். சார் அத்தனையும் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஜோதிடருக்கு பிடிக்குதான்னு பாக்குறான் சார். தன்னுடைய குடும்ப ஜோதிடர் ஓகே சொல்றாரான்னு பாக்குறான் சார். நாம 2 குறிப்பு எடுத்துட்டு இப்படி பாக்குறோம். பார்த்துட்டு இது ஆகாது போ, ஒரு நிமிஷம் இல்ல ஆகும். ஒரு நிமிடத்துல தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா?
ஒரு நிமிடத்தில் நீ வந்து உன்னை நம்பி வர கிளைண்டோட ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு நிமிஷத்துல நீ பொருத்த பார்த்துட்டு ஆகாது ஆகும்னு ஒரு நிமிஷத்துல வந்து நீ முடிவெடுத்தா அப்போ அந்த நம்பிக்கைக்கு உண்டான இது என்ன ஆகுறது? தான் வளர்த்த ஒரு 21 வயசு பொண்ணுனுடைய வாழ்க்கையை உன் கையில ஒப்படைக்கிறான். தான் வளர்த்த ஒரு 25 வயசு ஆண்மகனுடைய வாழ்க்கையை உன் கையில பெத்தவன் ஒப்படைக்கிறான். அப்ப நீ எவ்வளவு அதை ரிஸ்க் எடுத்து படிக்கணும்? ஜாதக பலனை நம்மளால மாத்த முடியாது. ஆனா திருமண பொருத்தத்தை சரியா தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவாற்றலை ஜோதிட கல்வி நமக்கு கொடுக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 2 இடத்துல விதி மாறும். ஒண்ணு வாழ்க்கை துணை வரும்போது, ஒண்ணு குழந்தை வரும்போது. இந்த நேரத்துல தான் குழந்தையை பெத்தெடுத்துக்கணும்னு யாரும் பெத்தெடுத்துக்க முடியாது. அது ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாம்னா கூட அது அமைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த நேரத்துக்கு எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அது ஏதோ ஒரு விதத்துல முன்னவோ பின்னவோ வந்துடும். நான் எத்தனையோ ஆபரேஷனுக்கு குறிக்கும் போது அந்த பிராப்தம் இருந்தால் தான் அவங்க அந்த நேரத்தில் ஆபரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் இது உடைஞ்சிரும், நீர்க்கோடை உடைஞ்சு முதல்லயே வலி வந்துடும். இல்லை அந்த நேரத்துக்கு டாக்டர் வெளியே போயிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அந்த அந்த குறிப்பிட்ட டைம் அவங்க தவிர்க்கப்பட்டு விடும். பெரும்பகுதி தண்ணி பத்தா போச்சு, இல்லை அந்த இது உடஞ்சி போச்சு, முதல்ல பண்ண வேண்டியதாயிருச்சு, அப்படித்தான் ஆகும். அப்ப நாம குறிக்கிற டைம் வந்து கரெக்டா அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னா அந்த பூர்வ கர்மா அவங்க விதி அந்த புண்ணியம் இருந்தா தான். ஆனா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய புண்ணிய அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம குறிக்கிற திருமண பொருத்தம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியா குறிச்சு கொடுக்கலாம். ஒருத்தனுடைய வாழ்க்கையை விதியவே அவனுடைய டோட்டல் விதியவே மாற்றக்கூடிய ஒரு ஜாதகத்தினுடைய பலனை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. அது எப்படி சார் விதியில மாற்ற முடியுமா அப்படின்னா, இறைவனுடைய கருணை மட்டும் இருந்ததுன்னா அந்த வரன்கள், அந்த குடும்பம் இறைவன் மேல பற்று கொண்டு எனக்கு நல்ல கணவன் மேல் அந்த பொண்ணோ அல்ல அந்த நல்ல மனைவி கொடுன்னு ஆணோ அந்த இறைவனை அவன் என்னதான் பாவம் பண்ணியிருக்கட்டும், அவங்க ஜாதகம் எப்படித்தான் இருக்கட்டும், ஆனா இறைவனை மனசார வேண்டி இருந்தாங்க அப்படின்னா அவன் மேல ஒரு பற்றோடு இறைத்தொண்டு ஒரு சுபகர்மா பிறந்தா பிடிச்சி ஒரு 21 வயசு வரலும் ஒரு 10 வயசுல தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துல அவங்க அப்பா அம்மாவோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் புண்ணிய கர்மாக்களை முதல்ல பாவத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் புண்ணியங்களை செய்து ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா, ஒரு வாழைமரம் இருக்கு, அந்த வாழைமரம் குலை தள்ளி சாஞ்சு நிக்குது. அந்த வாழை மரத்துக்கு நம்ம முட்டை கொடுக்குறோம், ஏதாவது மூங்கில் முட்டை கொடுப்போம். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை துணை. நம்முடைய ஜாதகத்துல பலவீனம் இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கை துணையினுடைய ஜாதகம் நம்மை தாங்கி பிடிச்சு கொண்டு வந்துடும். இதெல்லாம் யாருமே இதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக விதி மாறக்கூடிய இடம் வாழ்க்கை துணை வரக்கூடிய காலம். அதனால திருமண பொருத்தத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போறது லக்ன பொருத்தம். லக்ன பொருத்தம் இந்த லக்னங்களே 6, 8, 12 அதே மாதிரி எது உண்மை காதல் பொய் காதல்னு பார்க்க போறோம். ஏன்னா காதலால் நீங்க நிறைய ஏமாறுறாங்க. பொதுவா காதலால் ஏமாறுவதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகள் தான் அது ஏமாறுறாங்க. எந்த பையனும் அதாவது பையனை பாதியில விட்டுட்டு போன பொண்ணு இருக்கிறா காதலிச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையனை பொண்ணு கஷ்டப்படுத்துறான்னு நான் பார்க்கல, இதுவரையிலும் நான் பார்க்கல. ஆனா பொண்ணை பசங்க கஷ்டப்படுத்துறாங்க. கல்யாணத்துக்கு முதல் ஒரு மாதிரியும் கல்யாணத்துக்கு பிற்பாடு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முதல்ல புதனா நடக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் செவ்வாயா நடந்துக்கிறாங்க. ஆச்சுங்களா? இப்போ இந்த காதல் பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம் அங்க பொருத்தம் எப்படி இருக்கணும், லக்ன பொருத்தம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சில பாவங்களை பார்க்க போறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை 12 பாவகங்கள். 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. 1 மேசம், 2 ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். இந்த 12 வீடுகள் சொல்லக்கூடிய வீடுகள் வாயிலாக இந்த ஆன்மா பூமிக்கு வருது. இந்த ஆன்மா பூமிக்கு வருது. இந்த ஆன்மா பூமிக்கு வந்த உடனே இந்த ஆன்மா பூமிக்கு வருது. இந்த ஆன்மா பூமிக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பூர்வ குணங்கள் எப்படியோ, நான் முதல்லயே ஒரு கிளாஸ் போட்டு காமிச்சேன். ஒரு சல்லடை வழியா சலிக்கும் போது அந்த சல்லடையினுடைய ஓட்டை எப்படி இருக்கோ அதன் வழியில அந்தந்த பக்குவமுள்ள ஆன்மாக்கள் 12 லக்னங்கள் வழியாக 12 துவாரங்கள் வழியாக பூமியில விழுது.
நம்முடைய பூர்வ குணம் இந்த லக்கணத்துல பிறந்தனால இந்த குணம் அல்ல. ஆன்மா பக்குவப்பட்டு அந்த பக்குவத்துல எப்படி அந்த ஆன்மா இருக்கு, ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு, இந்த ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா, நம்முடைய பக்குவத்திற்கேற்ப இந்த 12 விதமான குணங்களுடைய ஆத்மாக்கள் இருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? 12 வகையான குணங்களுடைய ஆத்மாக்கள் இருக்கு. இந்த 12 வகையான குணங்களுடைய ஆத்மாக்களை 12 வகையான சல்லடை கொண்டு சலிக்கிறார் இறைவன். ஒரு பெரிய சல்லடையில இந்த 12 வகையான ஓட்டையை போட்டிருக்காரு. இந்த 12 வகையான ஓட்டையில சலிக்கும் பொழுது அதது அந்தந்த ஓட்டையில அந்தந்த பக்குவமுள்ள ஆத்மாக்கள் அந்தந்த ஓட்டையில விழுகுது. அந்த ஒரே தன்மையுடைய குணத்துல கூட உள்ளுக்கு போகும்போது ஒரே லக்கணத்துல கூட ஒரே விருச்சிக லக்கணம் அப்படிங்கிற போது அந்த விருச்சிக லக்கணத்துல லக்ன புள்ளி வந்து அனுசத்தில் நிக்குதா, விசாகத்தில் நிக்குதா, அல்லது வந்து கேட்டையில நிக்குதாங்கிறத பொறுத்து சில மாறுபாடுகள் குணத்துல மாறுது. ஒரே லக்கணம் இருந்தா கூட அது ஒரே தன்மையுள்ள பொருட்கள்ல சில ருசிகள் மாறுவது மாதிரி, ஒரே தன்மையுள்ள பொருட்கள்ல சில ருசிகள் மாறும் அல்லவா, அந்த மாதிரி அது. ஆனா பெருமளவு குணத்தில் ஒத்து போறது ஒரே லக்கணங்கள் ஒத்து போகும். இதை நாம புரிஞ்சுக்கணும். இதுல இந்த 12 வகையான குணங்கள்ல யாராருக்கு எதோட ஒத்து போகும் அப்படிங்கறத நம்ம கவனமா பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது முதல் தரமான பொருத்தம் ஏக லக்ன பொருத்தம். ஒரே லக்னமா இருக்கிறது. ஏக லக்கணங்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்கின்றன. ஏக லக்கணங்கள் ஒருவரின் ஆசையை ஒருவரின் மனம் சொல்லாமலேயே புரிந்து கொள்கின்றது. இருவரின் தன்மைகளும் லட்சியங்களும் நினைவுகளும் ஒரே புள்ளியை நோக்கி நகர்கின்றது. அதுக்கு நிகரானது திரிகோண லக்கணங்கள். திரிகோண லக்கணங்கள் அப்படின்னா என்ன? இப்ப மீன லக்கணத்துக்கு திரிகோணம் எது? மீனத்துக்கு திரிகோணம் கடகமும் விருச்சகமும். மேசத்துக்கு திரிகோணம் சிம்மமும் தனுசும். ரிஷபத்துக்கு திரிகோணம் எது சார்? 3, 7, 10 சார். அதாவது துலாம் மகரம். துலாமும் மகரமும். இப்படி திரிகோண லக்கணங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன, ஒரே தன்மையுடையதாக இருக்கின்றன. நம்ம முதல்ல பொருத்தமாக்கும் போது என்ன பண்ணணும்? ஒரே லக்கணங்கள் ஒரே லக்கணமா இருக்கணும், அல்லது லக்கணங்கள் திரிகோணமா இருக்கணும், 1, 5, 9 இருக்கணும். அப்படி இருக்கிறது முதல் தரமான பொருத்தத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கேந்திரங்கள் என்பது 2ஆம் தர பொருத்தம். ஒரு கேந்திரம் அதற்கு நேர் 7வது கேந்திரத்தை மையமாக வைத்துத்தான் இயங்கும், சார்ந்துதான் இயங்கி ஆகணும். அப்போ கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10. 1, 4, 7, 10 லக்னம் வரும்போது அது 2ஆம் தரமான பொருத்தம். இதுக்கு 100 மார்க் கொடுத்தா அதுக்கு ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். கேந்திரங்கள் என்பது 2ஆம் தரமான பொருத்தம். 7ஆம் ராசி ஒரு ராசிக்கு எதிரான ராசி. கண்ணில் யாரோ மியூட் போடாம இருக்கிறீங்க, சுப்பிரமணிய சார் மியூட் பண்ணுங்க. 7ஆம் ராசி ஒரு ராசிக்கு எதிராக இருக்கக்கூடிய 7வது ராசி என்பது அதை சார்ந்து இயங்கும். இரண்டும் சேர்ந்துதான் உண்மை பெற முடியும் என்பதால் ஒரு ஆணிடம் இல்லாத ஒன்று பெண்ணிடமும் பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஆணிடம் இருப்பதால் முழுமை பெறுகின்றன. அப்போ 7வது பொருத்தம் என்றாலும் உபய லக்கணங்களுக்கு அது உச்சிதம் அல்ல. உபய லக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய 4 லக்கணங்களுக்கு 7வது லக்கணம் உச்சிதம் அல்ல. பாதக லக்கணமாக இருப்பதால் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருகின்றது. ஒருத்தர் நடிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை அல்ல, பொய்யா இருக்காங்க. அப்ப 7வது லக்னம் துரோகத்தை செய்யும். எந்த யாருக்கு? உபய லக்னக்காரங்களுக்கு. உபய லக்னக்காரங்களுக்கு. அடுத்ததாக உபஜய ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் 10ஆம் இடம் கேந்திரத்திலே வந்துருச்சு. இப்போ உபய லக்கணம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஜென்மஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 11
இதுவும் சிறப்பு என்றாலும் சரராசிக்கு 11ஆம் இடம் ஆகாது. சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் ஆகாது. இதெல்லாம் விளக்கம் சொல்ல போறேன், ஏன்னு உள்ளுக்கு போயிட்டு சொல்றேன். 6, 8, 12 அறவே ஆகாது. ஏன் ஆகாதுங்கிறது பார்ப்போம். இப்போ இதுதான் நம்முடைய தியரி. இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். லக்னம் ஜாதகரின் எண்ணங்களையும் உடல் தோற்றத்தையும் ஆத்மாவின் ஆசைகளையும் ஆத்மாவின் பக்குவத்தையும் குறிக்கின்றது. லக்னம் என்பது ஜாதகரின் எண்ணங்களையும் உடல் தோற்றத்தையும் ஆத்மாவின் ஆசைகளையும் ஆத்மாவின் பக்குவத்தையும் குறிக்கின்றது. ஒரு ஜாதகத்தை கையில வாங்கின உடனே ஒரு உயிர் பொருள் சார்ந்த உயிரா, அருள் சார்ந்த ஒரு உயிரா, அன்பை சார்ந்த உயிரா, வெறுமை சார்ந்த உயிரா என்பதை பார்க்க வேண்டும். அது எப்படி சார் பார்க்கிறது? ஒருவருடைய லக்னம் ஒருவருடைய லக்னம் என்று சொல்லக்கூடியது லக்னாதிபதி சார் மன்னிச்சுங்க சார். சார் அந்த லக்னம் ஒரு எத்தனை வகை சொல்லுங்க? பொருள் சார்ந்த லக்னம், ஒரு உயிர் வந்து பொருள் சார்ந்த உயிரா, உணர்வு சார்ந்த உயிரா, இந்த மூணை மட்டும் குறிச்சுக்கங்க. இரண்டையும் கடந்து நிற்கும். அதாவது இரண்டும் கெட்டா நிற்கும். இதுலயும் நிக்காது, அதுலயும் நிக்காது. இதையும் முழுசா எடுத்துக்காது, அதையும் முழுசா எடுத்துக்காது. இது கிடைச்சா பார்க்கணும், அது கிடைச்சா பார்க்கணும், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டையும் ஓவரா எடுத்துக்காது. பொருள் தான் முக்கியம் நிக்காத, அல்ல உணர்வு தான் முக்கியம் நிக்காது. ரெண்டுமே இருக்கும். உணர்வும் இருக்கும், பொருளையும் தேடும். இந்த ரெண்டுலயே உட்கார்ந்து எதிர்க்காமே இருக்காது. எழுதிட்டீங்களா சார்? சார் சார் ஒண்ணு பொருள் சார்ந்த உயிர், இன்னொன்னு உணர்வு சார்ந்த உயிர். இன்னொன்னு ரெண்டும் கெட்டா, ரெண்டுமே இருக்காது. ரெண்டுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டையும் தேடும். ஆனா இதுலயும் போய் போறோம், அதுலயும் போய் போகுது. அது இதுலயும் முழுசா எனக்கு இதே வேணும் நிக்காது, இல்ல அதே வேணும் நிக்காது. அது எப்படி கேட்டீங்கன்னா, பணமே தான் என் வாழ்க்கைன்னு போக மாட்டான். பணத்துக்காக ஓடுவாங்க. கிடைக்கலையா, விட்டு தள்ளு அப்படின்ட்டு போயிடுவாங்க. உணர்வே தான், ஐயோ அன்பு இல்லைன்னா அன்பு அவ்வளவுதான் முடியாது, என் அன்பு உயிர் அப்படின்னு அந்த அன்பை தேடுவாங்க. அன்பு வேணும்னு தேடுவாங்க. கிடைக்கலையா, தூக்கி போட்டு போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டையும் இல்லாம அவங்களுக்கு மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுலயும் நிக்காதனால தடுமாற்றங்களை கொடுக்கும். நிலையா இதையும் இதோட உறவு வைக்க முடியாது, அதோட உறவு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள கொஞ்சம் நிலைநிறுத்திக்கணும். நான் சொல்றேன், உள்ளுக்கு போவே சொல்றேன் என்னன்னு. நன்றி சார், நன்றி சார். 2ஆம் பாவகம் ஒருவரை தன் குடும்பத்தில் இணைத்துக் கொள்ளும் தன்மையை சொல்லுகின்றது. அதாவது குடும்பத்தார் அவருக்கு வரும் சுகத்தையும் இவரால் குடும்பம் பெறும் நன்மையையும் குடும்பத்தில் லக்னபாவம் சொல்லுது. 2ஆம் பாவம் என்ன சொல்லுது? ஒருவர் குடும்பத்தை தன்னோடு இணைத்துக் கொள்ளும் தன்மையையும் குடும்பத்தார் பெறும் சுகத்தையும் குடும்பத்துக்குள் புது நபர் வருவாரா வரமாட்டாரா என்பதையும் இவருடைய காதலுக்கு விருப்பங்களுக்கு குடும்பம் ஒத்துழைக்குமா ஒத்துழைப்பு கொடுக்காதா என்பதையும் சொல்லுகின்றது. அதனாலதான் ரிஷபத்தை நம்ம என்ன சொன்னோம்? எதையும் உள்வாங்கும் பாவகம். படிச்சீங்கல்ல முதல்ல? ஆமா சார். 2ஆம் பாவகம் ஒருவரை தன் குடும்பத்தில் இணைத்துக் கொள்ளும் தன்மையையும், பொறுமையா கேளுங்க, சார் மியூட் ஆயிடுச்சு சார். மியூட் ஆகலை சார். ஓகே சார். இதுல சவுண்ட் வராம இருக்கு சார்.
இரண்டாம் பாவம் நீங்க எல்லாம் எழுதுங்கன்னு சொன்னேன். பொறுமையா போகணும் கிளாஸ் இருக்கா சொன்னேன். இரண்டாம் பாவம் ஒரு குடும்பத்தில் இணைத்துக் கொள்ளும் தன்மையும், அதாவது ஒரு குடும்பம் பெறும் சுகத்தை, இவரால் குடும்பம் பெறும் சுகத்தையும், குடும்பத்தால் இவர் பெறும் சுகத்தையும், புது நபர் வருவாரா வரமாட்டாரா என்பதையும், காதலுக்கு இவர் குடும்பம், காதலுக்கும் விருப்பங்களுக்கு குடும்பம் ஒத்துழைப்பு கொடுக்குமா கொடுக்காதா என்பதையும் சொல்லுகின்றது. இப்ப 2ஆம் பாவாதிபதி 8ல போய் கொண்டா என்ன ஆகும்? நிறைவேறாது சார், ஆசை நிறைவேறாது. 2ஆம் பாவாதிபதி 8ல கொண்டா என்ன ஆகும் சார் சுப்பிரமணியம் சார்? 2ஆம் இடத்தை பாத்துறாரு. ஆமா சார், குடும்ப வழக்கு எல்லாம் சார் 2ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவத்துல தான் கொர்றாரு. இதை குறிச்சுக்கங்க, முக்கியமா கொண்டு 2ஆம் பாவத்துக்கு 7ஆம் குடும்பத்தை, இந்த ஜாதகரால் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனா குடும்பம் இந்த ஜாதகர் நினைச்சு கூட பார்க்காது. 2ஆம் பாவகாதிபதி 8ல் போய் கொண்டால் குடும்பம் இவரை நினைத்து பார்க்காது. ஜாதகருக்கு குடும்பத்தால் பிரயோஜனம் இல்லை. மூன்றாம் பாவகம் என்பது சார், அதை எழுதிட்டீங்களா? சார். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 6-8 பேரோட தான் சொல்ல போறோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக அந்த பாவகத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன், அதை குறிச்சுக்குங்க. உள்ளுக்குள்ள வேற கிளாஸ் எல்லாம் போகும்போது இது உங்களுக்கு பயன்படும். மூன்றாம் பாவகம் என்பது சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். 2ஆம் பாவக அதிபதி வந்து இப்ப 8ல போய் உட்காந்துட்டான் சார். அதாவது நீங்க இதுதான் நேரா 7ஆவது வீட்டுல உட்காந்துட்டாரு. அப்படி உட்காரும் போது 8ல உள்ள காரத்துவங்கள் எல்லாத்தையும் இந்த 2ஆம் அதிபதி அனுபவிச்சுதானே ஆகணும் சார். வம்பு, வழக்கு, அப்ப போராட்டம். அதாவது சார், யார் அனுபவிப்பாருன்னா ஜாதகர் மட்டும் தான் அனுபவிப்பார். குடும்பம் ஜாதகம் தான் சொல்றேன் சார். ஜாதகம் இந்த குடும்பம் இந்த 2ஆம் பாவகத்தினுடைய இன்பங்களை பெறுவதற்கு ஜாதகர் போராடிட்டு இருப்பார். வருமானம், குடும்பம் போராடாது. 2ஆம் பாவகாதிபதி 8ல கொண்டிருக்கிறனால என்ன ஆகும்னா சார், இங்கதான் பலனடிக்கல விட்டுறாங்க. குடும்பம் சரி இருக்காதுன்னு சார். இவரை சார்ந்து நிற்கக்கூடிய குடும்பத்திலிருந்து இவர் எதை பெறுவதற்கும் போராடி ஆகணும். 8ஆம் பாவகம் என்ன? அவமானம், குடும்பத்தால் அவமானம், குடும்பத்தால் போராட்டம், குடும்பத்தால் கண்டங்கள், தோஷங்கள், குடும்பத்தால் இவருக்கு நிறைய பிரச்சனைகள். உண்மை சார், உண்மை சார். ஜாதகர் போராடணும், ஆனா குடும்பத்துக்கு வந்து அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கரெக்டா சார்? குடும்பம் நல்லா இருக்கு சார் இவரால. ஏன்னா இவரு அது நேரம் 2ஆம் பாவத்தை பார்த்துருது. கரெக்ட் சார். தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு எல்லா பழத்தையும் கொடுத்துரும்.